அது பின்னாடி போகணும். எது வரைக்கும் இருக்கு இல்லையா? அந்த சரீரத்தையும் பார்க்கணும். சரீரத்தை எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்னு இருக்குது. வாட்டுக்கு போய் முட்டி மோதிருச்சு அப்படின்னா அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். நீ இனிமே 3 மாசத்துக்கு தியானம் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கணும் என் பக்கத்துல. ஆமா, சரியா? வீட்லயும் பண்ணக்கூடாது, சரியா? நினைச்சுக்கோ, பண்ணக்கூடாது. வீட்டில் ஏதாவது உட்காந்தானே எனக்கு தகவல் உடனே கொடுக்கணும், சரியா? பார்த்துக்கலாம். இல்லாத பகல்ல உட்கார்ந்த ஒன்றும் இல்லை, பகல்ல உட்கார்ந்த ஒன்றும் இல்லை. காலையில காலையில் நீ எந்திக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு மேலதான் நீ, அதனால பிரச்சனை இல்லை. அந்த 3:45 அப்படி உட்கார்ந்தானா தான் உள்ள கொண்டு போயிடும். மற்ற நேரமெல்லாம் பயப்படாதுன்னு அவசியம் இல்லை. என்ன இதை கொஞ்சம் பக்குவமா எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா பல விஷயங்களை நீங்க நிலைநிறுத்திக்கிறலாம். அது உடல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, சரியா? தொழில் ரீதியா கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம அந்த கண்ட்ரோலுக்குள்ள வருவோம் இல்லையா? கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது எல்லாமே நம்ம எடுத்துட்டு போகலாம். இப்போதைக்கு தொழில் ரீதியா சில ஒரு ட்ரெயில் நாளையிலிருந்து இவனுக்கு இப்ப விடிஞ்சா இவனுக்கு அந்த ட்ரெயில் அயனா இருக்கு. நம்ம குரு பூஜை மறுநாள் வரைக்கும் அந்த ட்ரெயில் அவருக்கு, அவர் எப்படி சக்சஸ் பண்றாருங்கிறத வச்சு அதே நிலைப்பாட்டை மற்றவங்களுக்கு மாத்தி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று வச்சாதான முடியும். ஆனா அவர் எப்படி எடுத்துட்டு போறாருங்கிறது இருக்கு. சொன்ன விஷயத்த கரெக்டா எடுத்துட்டு போறாரா? ஒரு ட்ரெயில் கொடுத்தேன் யாருக்குன்னா பரமசிவத்துக்கு. அவர் கொஞ்ச நாள் கரெக்டா எடுத்துட்டு போனாரு. அதை கொஞ்சம் சில விஷயங்களை சக்சஸ் பண்ணாரு. இடையில கொஞ்சம் அவர் கிளாப்ஸ் பண்ணிட்டாரு. சரியா எடுக்கல, போகல. அது அவங்களுக்குள்ள என்ன குடும்ப பிரச்சனைக்குள்ள ஏன் அப்படி போனாங்க அப்படிங்கிறத நம்மளும் அதை பெருசா கண்டுக்கல. சரி போட்டு அப்படியே பாத்துக்கிடுவோம் அப்படின்னு விட்டாச்சு. இப்ப அடுத்தது அவருக்கு கொடுத்தது வேற விதம், இவனுக்கு நேரடியா டைரக்டா கொடுத்துருக்கேன் அயனாருக்கு. எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது எடுத்துட்டு கரெக்டா போயிட்டான்னா செமையான ஒரு சக்சஸ். அது எல்லாருக்குமே ஒரு நன்மை. அடுத்தது ஒரு சரி இவங்க இதை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கும் வரும்ல. அவனை எங்கடா கண்ணனை, சரியா? அது இங்கேயே உறங்க வைக்கலாமே, அங்க இடத்துக்கு உறங்க வைக்கணும் போறான். அது எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். சில எல்லாருக்குமே பெருவாரியா செய்யக்கூடிய தொழில் தானே. தொழிலுக்கு எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ ஓரலா தானே போய்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ சொல்றது வீட்டுல கொஞ்சம் அப்படி இப்படி பண்றீங்க, அதுக்கு தகுந்தது மாதிரி ஏதோ கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க பின்னாடி நாங்களும் ஓடிக்கிட்டே வர வேண்டிய, ஓடினாத்தான் ஓடுது. அங்க எப்படி இந்த பரதேசி உங்க பின்னாடி ஒடியாந்தாத்தான் அங்க சக்கரம் ஓடுது. இல்லை அப்படின்னா அப்படியே கொஞ்சம் சரி ஓடுது இல்லை அப்படின்னு கொஞ்சம் அப்படி வேற திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இதாகுது. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளும் சரியான நிலைப்பாட்டுல கொடுக்கிற விஷயத்தை எடுத்துட்டு நம்மளும் பயணம் பண்றது இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, இப்ப வீட்டுல இருக்கிறவங்க யாரு, துணைவியாரும் வைப்பா, துணைவியாரும் கணவனும் மனைவியும் தானே. குழந்தைகளை ஒண்ணும் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நம்ம ஒரு தொழில் ரீதியா ஒரு வருமானத்தை தேடி போகணுங்கும் போது அது இருவருமே அதுல பங்கு பெற்று அதுல பயணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
இழுத்து பிடிச்சி பின்னாடியே தார்கம்பு கையில வச்சுக்கிட்டு இந்த ஒத்தமாட்டு வண்டி போனா எப்படி குத்திக்கிட்டே ஓட்ட வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி ஓட்ட வேண்டியது. சரி, இது இப்படி ஓட்டுறதை விட அவங்க கையிலேயே ஆயுதத்தை கையில கொடுத்தா அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப அவர் கையில கொடுத்துருக்கேன். சரியா? அவரே இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டாரு. அப்படி பண்ணக்கூடாது, இந்த அடிப்படையில பண்ணு, நம்ம இடத்துல என்னவோ அது அந்த அளவுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அவர் எப்படி பார்க்கலாம், குரு பூஜைக்கு மறுநாள் வரைக்கும் எத்தனை நாள் வரும் சாமி? 41 நாள் வருதோ? கொஞ்சம் அட்வான்ஸ்னா 48 கொண்டு வந்துடலாம். 40 வந்துட்டாலே நமக்கு அது நல்ல விஷயம். 41 தானே வருது, அப்ப கூட்டினோம்னா 5 தானே, அதனால பிரச்சனை இல்லை. அதை அவர் எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு காலையில இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன சாப்பிட சொல்லியிருக்கேன்? காலையில பால் மாத்திரம்தான், மத்தியானம் சாப்பாடு தான். ஆமா, அதுக்காக புல்கட்டு கட்டிடாத. நைட்ல மாத்திரம் 2 பழம், அந்த 200 பால் மட்டும்தான். சரியா? அது ஒண்ணு. இது இந்த நிலைப்பாட்டை நீ பின்பற்றி பயணம் பண்ணணும்னு இருக்கும்போது குழந்தைகளவோ வீட்டில் இருக்கிறவங்களோ யாரோவுமே உன்னுடைய நாவுல இருந்து தூய வார்த்தையால திட்டிடக்கூடாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போயிடணுமே தவிர யாரும் சல்லு புல்லுன்னு அந்த இது